வெற்றி வாழ்வு திருச்சபையினுடைய காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அருமையான ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் காலை வேளையிலே நாம் ஒரு பொதுவான செய்தியை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு, தேவன் உங்களுக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்கிறார். God is working in you. கர்த்தர் உங்களுக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்ற தலைப்பில் நாம் போதனையை பார்க்க இருக்கிறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் இந்த காலை வேளையிலே God is working in you, உங்களுக்குள்ளே தேவன் வேலை செய்து கொண்டிருக்கிறார், கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்று நாம் இந்த தலைப்பை பார்க்கிறோம். இந்த வாசித்த வேத பகுதி சொல்லுகிறது, ஏனெனில் தேவனே. தேவனே ஆங்கில வேதாமத்தில் எப்படி வருது அப்படின்னு சொன்னா, இட் இஸ் காட், ஃபார் இட் இஸ் காட் ஹூ ஒர்க்ஸ். கர்த்தர் தான் நமக்குள்ள வேலை செய்கிறார், கிரியை செய்கிறார். அப்படிதான் வருது. இது எதை காண்பிக்கிறதுனா, மனுஷன் கிடையாது. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்க்கணும். நீங்க கிடையாது, நான் இல்லை, தேவன் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். உள்ள இருக்கிற ஆண்டவர், நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர் கிரியை செய்கிறார். ஆனால் இந்த வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு ஒரு கேள்வி வரும், யார் வேலை செய்யறது? தேவன் வேலை செய்கிறார், மனுஷன் இல்லை, நான் கிடையாது. எனக்குள்ள இருக்கிற கர்த்தர் வேலை செய்கிறார். நீங்க கிடையாது, உங்களுக்குள்ள இருக்கிற தேவன் வேலை செய்கிறார். எங்க இருந்து அவர் வேலை செய்கிறார்? எனக்குள்ள இருந்து வேலை செய்கிறார், இல்லையா? உங்களுக்குள்ள இருந்தவர் கிரியை நடப்பிக்கிறார். எத்தனை கிரியைகளை அவர் நடப்பிக்கிறார்? இங்க நம்ம பார்க்கிறோம், விருப்பத்தை உண்டாக்குகிறார், செய்கையையும் அவர் உண்டாக்குகிறார். விருப்பம், செய்கை. அவர் தெய்வீக விருப்பங்களை நமக்குள்ள உண்டாக்குகிறார். அப்புறம் ஆக்கப்பூர்வமான செயல்களை அவர் நமக்குள்ளே உருவாக்குகிறவராய் இருக்கிறார். ஆக்கப்பூர்வமான அப்படின் பொழுது அது ரொம்ப பழைய ஒரு தமிழ் வார்த்தை தான். இப்போ இந்த ஆக்கப்பூர்வமானதெல்லாம் யாரும் அந்த வார்த்தைகளை யூஸ் பண்றது கிடையாது. அதை ஆங்கில வேதாமத்தில் எப்படி சொல்லணும்னா, கிரியேட்டிவா அவர் என்ன பண்றாரு, நமக்குள்ளே அவர் விருப்பங்களை உண்டாக்குறார். காட்லி டிசையர்ஸ் அவர் உண்டாக்குகிறார். ஸோ அப்போ அவர் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இது சாதாரணமான ஒரு வாழ்க்கை கிடையாது, ஒரு மேன்மையான ஒரு வாழ்க்கை, இது உன்னதமான ஒரு வாழ்க்கை, உயர்ந்த ஒரு வாழ்க்கை. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை பற்றி நாம யோசிச்சு பார்க்கும்பொழுது, கடவுள் எதிர்பார்க்கிற அளவுக்கு நீதியோடும் பரிசுத்தத்தோடும் உண்மையோடும் நேர்மையோடும் அன்போடும் நம்மளால வாழவே முடியாது. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம மூளை அறிவை வச்சு, நம்மளுடைய ஹியூமன் எஃபர்ட்ஸை வச்சு, மனுஷிக முயற்சியை வச்சு நம்ம கடவுள் நினைக்கிற அளவுக்கு வாழ்ந்துட முடியுமா? அவர் சொல்றாரு மத்தேயு சுவிசேஷத்துல, இந்த பரிசேயர் சதுசேயர்களுடைய நீதியை காட்டிலும் உங்களுடைய நீதி அதிகமா இராவிட்டால், அவர் ரொம்ப அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்றாரு. பாருங்க, நல்ல கவனிக்கணும். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்முடைய சுயபலத்துல நம்ம வாழவே முடியாது. ஏன்னா அவர் என்ன பண்றாருன்னா, ரொம்ப அதிகமான ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அவருக்கு இருக்கு. என்ன எதிர்பார்ப்புன்னா, அன்பு செலுத்தணுமா? எப்படி செலுத்தணும்னா, நான் உங்களிடத்துல அன்பு கூர்ந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பா இருந்தால் இந்த உலகம் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்பதை அறிந்து கொள்ளும். எப்படி அன்பு கூறணும்? அவரை சிலுவையில் போட்டு அறையிறாங்க, ஆணிகள் அடிக்கிறாங்க, விழாவில் ஈட்டியில குத்துறாங்க, அப்போ கூட அன்பு கூறுறாரு. அவரு அந்த மாதிரி அன்பு கூறணுன்றாரு. ஒரு இடத்துல சொல்றாரு, எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில், மனைவிகளிடத்துல அந்த விதத்தில் அன்பு கூறணும். எந்த விதத்துல? கிறிஸ்து சபையிலே அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து கரைதிரை முதலானவற்றையெல்லாம் நீக்கி பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையான சபையாக அதை தமக்கு முன்பாக நிறுத்தும்படி தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அந்த மாதிரி நீ உன் மனைவியை நேசி அப்படின்றார். இதெல்லாம் ஆகிற காரியமா இது? அதனாலதான் இந்த வேத வசனம் சொல்லுகிறது, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது சாத்தியமே இல்லாத ஒரு வாழ்க்கை. எதனால சாத்தியம் இல்லைன்னா, நம்முடைய சுயமுயற்சியில் அதை வாழ முடியாது.
நம்ம முயற்சி செஞ்சு பல விதங்களில் தோல்வி அடைகிறோம். 100% தோல்வி அடைகிறோம். வருஷம் பூரா நம்ம என்ன பண்றோம், கடவுளுக்கு பிரியமா வாழணுங்க, அவருக்கு பிடிச்ச மாதிரி வாழணும், ரொம்ப அன்பா வாழணும்னு முயற்சி செய்யறோம், ஆனா ஃபெயில் ஆகிறோம். நீதியா வாழணும்னு முயற்சி செய்யறோம், ஆனா ஃபெயில் ஆகிறோம். பரிசுத்தமா வாழணும்னு முயற்சி செய்யறோம், ஃபெயில் ஆகிறோம். உண்மையா வாழணும்னு முயற்சி செய்யறோம், ஆனா ஃபெயில் ஆகிறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த முயற்சியை நம்முடைய மனுஷீகத்திலே நம்ம எடுக்கிறோம் முயற்சி. அந்த எஃபர்ட்டை நம்ம ஹியூமன் எஃபர்ட்ல வாழ, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் வாழ விரும்புகிறோம். ஆகவேதான் நாம் தோல்வி அடைகிறோம். அப்ப இந்த கர்த்தர் சொல்ற மாதிரி ஒரு வாழ்க்கைய நாம நம்முடைய சுய முயற்சியில வாடுறது இயலாத காரியம். அப்ப எப்படிதான் வாடுறது? அவர் என்ன பண்ற, நான் உன் கையை பிடிச்சுக்கிறேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், உனக்குள்ள நான் வந்துடுறேன், உனக்குள்ள நான் என்னுடைய ஆசைகளை நான் உன்னுடைய ஆசைகளாக மாற்றுகிறேன், உனக்குள்ள ஒரு தெய்வீக ஆசைகளை நான் கொடுக்கிறேன், விருப்பங்களை கொடுக்கிறேன் என தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் அவர் உண்டாக்குகிறார். இந்த ஆசையை நான் கொடுத்து, என்னுடைய ஆசையை நான் உனக்கு கொடுத்து, அந்த ஆசையை நிறைவேற்றத்துக்கு வல்லமையும் கொடுக்கிறேன், ஆற்றலை கொடுக்கிறேன், பலத்தை கொடுக்கிறேன். இல்ல கவனிங்க, அவர் ஆசையை கொடுக்கிறாரு, அவரே உள்ள வந்துடுறாரு. ரட்சிக்கப்படும் போது நம்ம சொல்றேன் இல்லையா, ஆண்டவராகிய இயேசுவை இன்று முதல் உண்மை என்னுடைய வாழ்க்கையின் ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன், நீர் என்னுடைய இருதயத்தில் வாரும் அப்படின்னு பொழுது அவர் என்ன பண்றாரு, நமக்குள்ள அவர் வந்துடுறாரு. இப்ப எங்க இருக்கிறாரு? அவர் உள்ள இருக்கிறாரு. உள்ள இருந்து என்ன பண்றாரு? உள்ள இருந்து நமக்கு இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு வேண்டிய பவரை சப்ளை பண்றாரு. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை நாம வெற்றிகரமா சக்சஸ்ஃபுல்லா வாழறதுக்கு நமக்கு ஒரு பலத்தை கொடுக்கிறார், ஒரு பலனை கொடுக்கிறார். நம்ம பகைக்கிறவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறதுக்காக ஒரு நல்ல இருதயத்தை கொடுக்கிறார், அப்படிப்பட்ட ஒரு விருப்பத்தை கொடுக்கிறாரு. சபைக்கு வர்றதுக்கான ஒரு விருப்பத்தை அவர் நமக்கு கொடுக்கிறாரு. அப்ப பாருங்க, நம்ம இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை பிராக்டிஸ் பண்ணணும். இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும் என்றால் கடவுளுடைய உதவியும் ஒத்தாசையும் அவருடைய அனுக்கிரகமும் நமக்கு ரொம்ப அவசியம். அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்முடைய பலத்தினால வாழவே முடியாது. ஏன் தோல்வி அடைகிறோம்னா, நம்மளுடைய பலத்துல வாழ முயற்சி செய்கிறோம். அப்ப அவர் சொல்றாரு, நான் உனக்குள்ள வந்துடுறேன், நான் உன்னோட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். நீ இந்த கண்ணில் பார்க்கறதெல்லாம் பார்த்து நீ பயப்படாத, உன்னுடைய வாழ்க்கை பார்த்து பயப்படாத, உன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி ஆயிடுமோன்னு பயப்படாத, உன்னுடைய புருஷனை பார்த்து நீ பயப்படாத, உன்னை எதிர்த்து வருகிற இந்த கடுமையான சூழ்நிலைகளை பார்த்து நீ பயந்து போயிடாத. நான் உன் கூட தான் இருக்கிறேன், உனக்குள்ளதான் இருக்கிறேன். நான் என்ன பண்றேன், என்னுடைய ஆசைகளை உன்னுடைய ஆசைகளாக உனக்குள்ள நான் தரேன். அந்த ஆசைகளை நீ கண்டுக்கோ, அந்த ஆசைகளை நீ ரியலைஸ் பண்ணு. அந்த நான் தான் கொடுக்குறேன் இந்த ஆசைய. ஒரு நல்ல கிறிஸ்தவனா வாழ வேண்டும் என்ற ஆசையை நான் தான் உனக்குள்ள கொடுக்குறேன். ஏன்னா நான் உனக்குள்ளதான் இருக்கேன். இந்த விருப்பத்தை நான் உனக்கு கொடுக்குறேன். அந்த விருப்பத்தை உன்னுடைய விருப்பமா மாத்திக்கினியா, ஆமா இது ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறாரு, அந்த விருப்பத்தை எனக்கு தராரு, நான் பைபிளை வாசிக்கணும், அவரிடத்துல ஜெபிக்கணும், நான் பரிசுத்தமா வாழணும் அப்படின்னு நீ தீர்மானத்தை எடுக்கும் பொழுது, இந்த நான் கொடுக்கிற விருப்பம் தான், அந்த தீர்மானத்தை நீ எடுக்கும் பொழுது அந்த மாதிரி வாடுறதுக்கு உரிய பவரை நான் உனக்கு சப்ளை பண்றேன் அப்படின்ற எவ்வளவு அற்புதமா சொல்லியிருக்காரு. அப்ப இது மாதிரி தான் எல்லாமே நடக்குது. தாவீது கோலியாத்தை பார்க்கறான். கோலியாத்தை பார்த்த உடனே உள்ள இருந்து ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, தைரியமா போ, அவன் உன்னை ஜெயிக்க முடியாது, நீ தான் அவனை ஜெயிக்க முடியும். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிறவனை விட, இந்த கோலியாத்தை விட உனக்குள்ள இருக்கிற நான் ரொம்ப பெரியவன், நான் பெரியவர், இதை நம்பு, இதை விசுவாசி. என்ன பண்ற, உள்ளத்துல ஒரு பெரிய விருப்பத்தை கொடுக்கிறாரு. என்னத்துக்குன்னா, அவ்வளவு பெரிய கோலியாத்துக்கு எதிராக ஓடுறதுக்கான ஒரு விருப்பத்தை அவர் கொடுக்கிறாரு, கர்த்தர் கொடுக்கிறாரு. தாவீது என்ன பண்றான், அவர் விருப்பத்தை எடுத்து தன்னுடைய விருப்பமா மாற்றிக்கொண்டு, ஆண்டவரே நீர் எங்கூட இருக்கிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். யோசுவால சொல்லியிருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறீர், நான் உம்முடைய மகனா இருக்கிறேன், உம்முடைய பிள்ளையா இருக்கிறேன், நான் உம்முடைய உடன்படிக்கையின் மனிதனா இருக்கிறேன், நீர் எங்கூட இருக்கிறத நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு தோல்வியே கிடையாது, எனக்கு பயமே கிடையாது, பயப்படாம நான் என்ன பண்றேன், தைரியமா முன்னேறி போறேன். பாருங்க, ஆயிரக்கணக்கான வீரர்கள், போர் சேவகர்கள்லாம் பயந்து இருக்கிறாங்க. ஆனா இவன் பாருங்க, கடவுள் இருக்கிறாரு என் கூட, அவர் தான் இந்த ஆசையை கொடுத்துக்கிறாரு, இது மிஸ் ஆகாது, டார்கெட்டை நான் போய் என்ன பண்ணுவேன்,
ஹிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தைரியமா போறான். கோலியாத்துக்கு எதிராக போகிறான்னு பாருங்க. போனா கர்த்தர் கரத்தை பிடிச்சி கூண்டு, அவன் கையை கர்த்தர் பிடிச்சிக்கிறார். வா 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 போலாம், வா வா வா. ஓடி போய் ஒரு கவனில் வச்சு அடிக்கிறான் பாருங்க. கர்த்தர் கூடவே இருந்து அந்த லைனை கிராஸ் பண்றதுக்கு, அந்த கோலியாத்தை வெற்றி பெறத்துக்கு கடவுள் உதவி செய்யறாரு. கர்த்தர் சொல்ற, கங்க்ராச்சுலேஷன், யூ ஒன் அப்படின்ற, நீ ஜெயிச்சிட்ட தாவீதே, நீ ஜெயிச்சிட்ட அப்படின்ற. இல்ல ஆண்டவரே, நான் இல்ல, நீர் தானே உதவி செய்தீர், நீ தான் ஜெயிச்சீர். இல்ல இல்ல, நீ தான் ஜெயிச்ச அப்படின்ற. அப்புறம் கர்த்தர் சொல்றார், நாம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு. இதைத்தான் ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலும் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். பரிசுத்த வாழ்க்கை, நீதியான ஒரு வாழ்க்கை, நேர்மையான ஒரு வாழ்க்கை, உண்மையான ஒரு வாழ்க்கை. கடவுள் என்ன விரும்புறாரு? உள்ளத்துல உண்மை இருக்க விரும்புறாரு. நீங்க சங்கீத புஸ்தகங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் உள்ளத்துல உண்மை இருக்க விரும்புகிறார். அவருடைய ஞானத்தை உங்களுக்கு தரணும்னு அவர் விரும்புகிறார். ஆகவே தான் அவர் என்ன பண்றாருன்னா, நம்ம கூடவே இருக்கிறார், உள்ள வந்துடுறாரு, நம்மளை விட்டு விலகாம கைவிடாம நம்ம கரத்தை பிடிச்சிட்டே இருக்கிறார். ஏசாயா 41 அதிகாரம் 13 வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது அங்க வேத வசனம் சொல்லுறது, நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உன்னுடைய வலது கையை பிடிச்சு நிற்கிறேன். கையை பிடிச்சிட்டே இருக்கிறாரு பாருங்க. நம்மளை விட்டு அவர் விலகிறதே கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம தனியா அச்சீவ் பண்ணணும், எப்படியாவது நம்ம இன்னைக்குரிய பைபிள் போர்ஷனை நாம வாசிக்கணும். இன்னைக்கு நாம ஜெபிச்சிட்டோம், 2 அதிகாரம் வாசிட்டோம், அப்பாடா இன்னைக்கு நம்ம குறிக்கோளை அடைஞ்சிட்டோம் அப்படின்றோம். இல்லைங்க, அவர் கூட இருக்கிறார், உள்ளவே இருக்கிறாரு. அவர் தான் அந்த விருப்பத்தை கொடுக்கிறார். அப்ப இந்த வசனத்தை நம்ம வேற சில மொழியாக்கங்கள்ல நான் உங்களுக்காக வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். வேற சில மொழியாக்கங்கள்ல, தமிழ் மொழியாக்கத்தில் முதல்ல நாம வாசிப்போம். இதுல இலங்கை இலகு மொழிபெயர்ப்புன்னு ஒரு தமிழ் மொழிபெயர்ப்பு இருக்குது. அதுல இந்த வசனம் பிலிப்பியர் 2 அதிகாரம் 13 வசனம் எப்படி வரும்னா, ஏனெனில் இறைவனே மனுஷன் கிடையாது, ஏனெனில் இறைவனே தமது நல்ல நோக்கத்திற்கு ஏற்றபடி நீங்கள் செயலாற்றுவதற்கான விருப்பங்களையும் ஆற்றலையும் தந்து உங்களுக்குள் செயலாற்றுகிறார். எங்க இருக்கிறாரு? எங்க இருக்கிறாரு? நமக்கு உள்ள இருக்கிறாரு. எப்படிப்பட்ட விருப்பங்களை தருகிறார்னா, செயலாற்றுவதற்கான விருப்பங்கள். சில நேரங்கள்ல சிலர்லாம் சொல்றது பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு அவங்க ஆகாயத்தில் கோட்டை கட்டுற மாதிரி இருக்கும், பகல் கனவு காண்ற மாதிரி இருக்கும். என்னடா பேசுற, உனக்கு இப்போ நீ அடிப்படை தேவைகளை இன்னும் சந்திக்கப்படலாம், ஆனால் பார்த்தீங்கன்னா பேச்சு ரொம்ப பெருசா இருக்கும். நம்ம என்ன சொல்றோம், பகல் கனவு காண்ற அந்த மாதிரி காரியங்களை கர்த்தர் சொல்லல. இவர் என்ன சொல்றாரு, செயலாற்றுவதற்கு அதற்கான விருப்பங்களை அவர் தந்து ஆற்றலையும் கூட கொடுக்கிறாரு. ஆற்றல் ஒரு பெரிய பவர். வெறும் விருப்பம் மட்டும் இருந்து அது நிறைவேறாம போறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு பாருங்க. நம்ம நல்லா படிக்கணும்னு ஒரு விருப்பம் நல்லாவே படிக்கவே முடியல, கடைசி வரைக்கும் படிப்பே ஏறலன்னா அந்த விருப்பம் இருந்து என்ன பிரயோஜனம்? நான் ஒரு நல்ல வீடை வாங்கணும் அப்படின்ற ஒரு விருப்பம் மட்டும் இருந்து என்ன பிரயோஜனம்? ஆனால் அந்த விருப்பத்தை செயலாற்றுவதற்கு வேண்டிய எல்லா பண தேவைகளையும் கடவுள் நமக்கு சந்திக்கும் பொழுது அது ஒரு பெரிய ஒரு காரியம் இல்லையா? வெறும் விருப்பம் மட்டும் கிடையாது, அது வெறும் கனவா இல்லாம அந்த கனவு பலிக்க ஆரம்பிக்கிறது, நனவாக ஆரம்பிக்கிறது. அப்ப கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு உதவியை நமக்கு தருகிறார். இதுல ஈஸி டு ரீட் வெர்ஷன் ஒரு தமிழ் வெர்ஷன் இருக்கு, ஈஸி டு ரீட். அந்த வெர்ஷன்ல அந்த வசனம் எப்படி வரும்னா, ஆமாம், எஸ், ஆமாம், தேவன் உங்களில் பணி ஆற்றுகிறார். இது கொஞ்சம் நல்லா தெரியுது. நம்ம பணி அப்படின்னா வேலை அப்படின்னா, தேவன் உங்களுக்குள்ளே பணியாற்றுகிறார். நமக்கு நிறைய பேருக்கு இது வழங்கவே மாட்டேங்குது. கடவுள் வந்துட்டாரு, அவர் என்ன பண்ற, ஒரு மூலையில் உட்கார வச்சிடறோம். சில நேரங்களில் இந்த சண்டே கிளாஸ்ல விபிஎஸ்லாம் ஸ்கிட்லாம் போடுவாங்க. ஏசு வந்தாருன்னா அவரை சும்மா உட்கார வச்சுட்டு மற்ற எல்லாரையும் ரொம்ப பெருசா கொண்டாடிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம், இயேசு உள்ள வந்துட்டாரு, அதை பற்றி கொஞ்சம் கூட சிந்திக்கிறதே கிடையாது, அதை பத்தி நம்ம கொஞ்சம் கூட யோசிக்கிறதே கிடையாது. நம்முடைய வேலைகளை வழக்கமா பார்க்க போயிடுறோம், நம்ம வேலைகள்ல பிஸி ஆயிடுறோம், நம்ம நேரங்களை அவருக்கு
தர்றதே கிடையாது. அவர் உள்ள வர்றதே எதுக்குன்னா, உள்ள நமக்குள்ள நம்ம மூலமா பணியாற்றும்படியாக, வேலை செய்யும்படியாக அவர் உள்ள வந்திருக்கிறார். அப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறார். விருப்பத்தை மட்டும் இல்ல, அதை செஞ்சு முடிக்கிறதுக்கும் அவர் உங்களுக்குள்ள ஒரு பெரிய விருப்பத்தை உண்டாக்குகிறார். அவற்றை செய்ய உங்களுக்கு தேவனே பலத்தை கொடுக்கிறார். அதை செஞ்சு முடிக்கிறதுக்கும் என்ன பண்றாரு? பலனை, ஒரு பவரை, சக்தியை அவர் கொடுக்கிறார். இதுதான் டிவைன் பவர். கடவுள் அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை கொடுக்கணும்னு அவர் விரும்புகிறார். நான் இப்போ நிறைய நேரங்களில் இந்த பிரசங்கியர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, கிறிஸ்தவனை எந்த ஆசையுமே உங்களுக்கு இருக்கவே கூடாது. ஒரு இடத்த வாங்கணும்னா அதை போய் நம்ம பாஸ்டர்கிட்ட சொல்லவே முடியாது. ஏன்னா அவர் என்ன சொல்லுவார் தெரியல. நீ ஒழுங்காக காணிக்க கொடுக்கல, இப்போ நீ இடம் வாங்குறியா, நீ எங்கேருந்து வந்து பணம், நீ எதாவது கேட்டு வரான்னு பயப்படுறாங்க. இல்லை, கர்த்தர் இந்த விருப்பத்தை கொடுக்குறாரு. நல்ல விருப்பங்களை உள்ளே அவர் தருகிறவராய் இருக்கிறார். இப்போ இந்த வசனத்தை இன்னொரு ஆங்கில மொழிபெயர்ப்பில் நான் உங்களுக்காக வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். நான் எழுதிட்டு வந்திருக்கேன் அந்த வசனத்தை. அது ஏஎம்பிசி ஆம்பிளிஃபைட் கிளாசிக் வெர்ஷன் ஒரு பைபிள் இருக்கு. எல்லாமே பைபிள் தான். பைபிளில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக அந்த வசனத்தை புரிந்து கொள்றதுக்கு நமக்கு அது உதவி செய்யும். இப்போ நம்ம தமிழில் வாசிக்கிறோம், தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் நமக்குள் உண்டாக்குகிறவராக இருக்கிறாருன்னா அது அந்த அளவுக்கு புரியல. ஓரளவுக்கு புரியுது, ஆனால் முழுசா புரிய மாட்டேங்குது. வேற வேற தமிழ் அக்கத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஆனாலும் அது அந்த அளவுக்கு புரியல. ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் புரிஞ்சிருக்கு. இப்போ இந்த வசனத்தை வாசிக்கும் போது, இந்த பைபிளில் வாசிக்கும் போது இன்னொரு கொஞ்சம் நல்லா புரிய ஆரம்பிக்கிறது. இப்போ இங்க இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, நாட் இன் யோர் ஓன் ஸ்ட்ரென்த், உங்களுடைய சுய பலத்தில் அல்ல. நல்ல கவனிங்க. நாம் இந்த நீதியான வாழ்க்கையை, பரிசுத்தமான வாழ்க்கை, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைய, நேர்மையான வாழ்க்கைய, கடவுளுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கைய, ஒரு அன்பான குடும்பத்தை கட்டி எழுப்புறத, பலவிதமான சோதனைகள் மேல நம்ம வெற்றி எடுக்கிறத நம்ம சுய பலத்தினாலே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. பைபிள்ல சொல்லி இருக்கு. நாட் இன் யுவர் ஓன் ஸ்ட்ரென்த், உன் சுய பலத்துல கிடையாது. அப்ப வேற எப்படி? for it is God who is all the while effectually at work in you. அதாவது எப்பொழுதுமே எல்லா நேரத்திலும் கர்த்தர் உங்களுக்குள்ளே ஆக்கப்பூர்வமாக அவர் செயலாற்றுகிறவராய் இருக்கிறார். ஆக்கப்பூர்வமாக, எஃபெக்சுவலி அப்படின்றார். ஆல் த வைல்னா எல்லா நேரத்திலும், எல்லா நேரத்திலும் உங்களுக்குள்ளே ஆக்கப்பூர்வமாக அப்படின்னா நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி அடையும்படியாக, நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலும் நீங்கள் வெற்றி பெறும்படியாக அவர் என்ன பண்றாரா, உள்ள இருந்து வேலை செய்யறாரு. நாட் இன் யுவர் ஓன் ஸ்ட்ரென்த், நாட் இன் மை ஓன் ஸ்ட்ரென்த், நான் என்னுடைய சுய பலத்தினால இதை அச்சீவ் பண்ண முடியாது. பாருங்க, உங்களுக்கு நிறைய கோல்ஸ் இருக்கலாம் வாழ்க்கையில். நான் நல்லா படிக்கணும், எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல சம்பளம் வாங்கணும், இந்த சம்பளம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமான சம்பளம் வாங்கணும், இன்க்ரிமெண்ட் வேணும், பதவி உயர்வு வேணும், நான் இந்த தொழிலை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறேன், இந்த தொழிலில் ஒரு பெரிய வெற்றி எடுக்கணும், என் குடும்பத்தை ரொம்ப நல்லா பராமரிக்கணும், நல்ல என்னுடைய குடும்பத்தை அன்பில் வளர்த்து எடுக்கணும், என் குடும்பம் செழிப்பா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். நிறைய கோல்ஸ் நமக்கு இருக்கு. ஆனா எப்படி இந்த கோல்ஸ், இந்த லட்சியங்களை, இந்த லக்குகளை எப்படி நீங்கள் போய் அடைய போகிறீர்கள், எப்படி அது மேல ஒரு பெரிய வெற்றி எடுக்க போகிறீர்கள்னா உங்களுடைய சுய பலத்துல கிடையாது. அப்ப எனக்கு எந்த டென்ஷனுமே கிடையாது. நான் மட்டும் ஒர்க் பண்ண போறது கிடையாது. எனக்குள்ள ஒருத்தர் வந்திருக்கிறாரு. நான் ரட்சிக்கப்பட்ட பொழுது, நான் கிறிஸ்துக்கு என்ற வாழ்க்கை ஒப்படைச்ச போது எனக்குள்ள ஒருத்தர் வந்திருக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவகுமாரன் எனக்குள்ள தங்கி இருக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு? சும்மா இல்ல, எனக்குள்ள ஏதோ ஒரு மூலையில உட்காந்துட்டு இல்ல, அவர் சும்மா ஐடலா உட்காந்துட்டு இல்ல. அவர் என்ன பண்றாரு? எஃபெக்சுவலி அட் ஒர்க் இன் மீ. அவர் ஆக்கப்பூர்வமா எனக்குள்ள இருந்து வேலையை செய்கிறான். அப்ப நமக்கு சில வாழ்க்கையில கடுமையான சூழ்நிலைகள் வருது, நெருக்கடிகள் வருது, எந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனைகள் வருது, எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரு பெரிய சவால்கள் நம்ம சுற்றி நிக்குது. ஒரு பக்கம் குடும்ப பிரச்சனை, இன்னொரு பக்கம் தொழில் பிரச்சனை, இன்னொரு பக்கம் வேலை பிரச்சனை, இன்னொரு பக்கம் பொருளாதார பிரச்சனை, இன்னொரு பக்கம் வேற ஏதோ ஒரு பிரச்சனை. எப்ப பார்த்தாலும் நம்மள
பிரச்சனைகள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது, சவால்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்ப என்ன பண்றது? அந்த ஈவன் இன் த டார்க்கஸ்ட் டைம், ரொம்ப இருளான நேரத்தில் கூட அவர் எனக்குள்ளவும் உங்களுக்குள்ளவும் வேலை செய்கிறார். அவர் ஆக்கப்பூர்வமா வேலை செய்கிறார். நீங்கள் வெற்றி பெறும்படியாக அவர் வேலை செய்கிறார். மிக மோசமான சூழ்நிலைகள் மத்தியில கூட அவர் உங்களுக்குள்ள வேலை செய்கிறாருங்க. வாழ்க்கையில் இனிமேல் என்ன பண்றதுன்னே தெரியவே இல்லைங்க. நான் என்ன பண்றேன்? வாழ்க்கை எனக்கு இன்னைக்குல வாழ்க்கை ரொம்ப மலர் படுக்க நினைச்சேன். ஆனா அது முள் படுக்கையா இருக்குது. இந்த வாழ்க்கை எனக்கு பிடிக்கவே இல்லை, எனக்கு வாழவே பிடிக்கல. இதெல்லாம் என்ன ஒரு வாழ்க்கை? குடும்பத்துல சமாதானம் இல்ல, என் மனசுல சமாதானம் இல்ல, ஒரே குழப்பமா இருக்குது. அடுத்த அடி எடுத்து வைக்கிறது எங்கன்னு தெரியல, ஒரே இருட்டா இருக்கு, எங்க போறேன்னே தெரியவே இல்லை. என் வாழ்க்கை என்ன ஆகுமோ, என் பிள்ளைகள் என்ன ஆகுமோ, குடும்பம் என்ன ஆகுமோ, எதிர்காலம் என்ன ஆகுமோ, என்னுடைய தொழில் பிசினஸ் வேலை எல்லாம் என்ன ஆகுமோ தெரியல. இந்த மாதிரி ஒரு இருளான சூழ்நிலைகள் மத்தியில கூட தேவன் உங்களுக்குள்ளே ஆக்கப்பூர்வமாக செயலாற்றி கொண்டிருக்கிறார், வேலை செய்து கொண்டிருக்கிறார். God is at work in you effectually. பிரமாதமா வேலை செய்து கொண்டிருக்கிறார். அப்ப பாருங்க, இப்ப நம்ம சாதாரணமா ஒரு ரோட்ல நடந்து போறோம். ஒரு சில உதாரணங்களை சொல்றேன். நான் நடந்து போறேன். இந்த மாதிரி பிளைனான இடத்துல, சமமான இடத்துல நடக்கிறதுக்கு எனக்கு ஒன்றும் பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் தேவையில்லை. சும்மா சாதாரணமாக நான் என்ன பண்ண முடியும்? நடக்க முடியும். இப்போ இங்கேருந்து நம்ம சர்ச்சுக்கு மேலே வரோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குல்ல, நம்ம சர்ச்சு மேலே வரும்பொழுது ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸ்டெப்ஸ் ஏறும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு பேலன்ஸ் தேவை. கடகடன்னு ஏறிட முடியாது எல்லாரும். கொஞ்சம் மெதுவாக ஏறுறோம், கொஞ்சம் எஃபர்ட் அதிகமாக போடுறோம். நார்மலாக நடக்கிறதோட கொஞ்சம் ஸ்ட்ரென்த் அதிகமாக நமக்கு தேவைப்படுது. சரி, நடந்து போகிறத விடுங்க. இப்போ நான் சைக்கிளில் போயிட்டு இருக்கேன். சைக்கிளில் போகும்பொழுது நார்மலாக நான் ஓட்டும்பொழுது மெதுவாக நான் என்ன பண்ணலாம்? பெடல் பண்ணிகிட்டே போகலாம். இந்த சைக்கிளில் ரைட் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கு. திடீர்னு ஒரு மேடு வருது. மேடு வந்த உடனே என்னால் உட்காந்து ஓட்ட முடியாது. நான் என்ன பண்ணுறேன்? எழுந்து முக்கா பெடல் போடுறேன். ஏன்? கொஞ்சம் ஸ்ட்ரென்த் தேவைப்படுது. நான் சொல்றேன், உங்களோட வாழ்க்கையில் கூட அப்படிதான். எல்லாம் சரியா போகும்பொழுது உள்ள அவர் இருக்காரா இல்லையான்னு தெரியாது, அவர் வேலை செய்யறாரா இல்லையான்னு தெரியாது. ஆனா கடுமையான சூழ்நிலைகள் உங்களை மோதி அடிக்கும் பொழுது, கடுமையான சோதனைகள் உங்களுக்கு வரும்பொழுது, பிசாசானவன் வெளியிருந்து அக்கினி அஸ்திரங்களை உங்களுக்கு நேராக அனுப்பும் பொழுது, கர்த்தர் இன்னும் பவர்ஃபுல்லா உங்களுக்குள்ள இருந்து வேலை செய்கிறாருங்க. அவர் இன்னும் உங்களுக்குள்ள வேலை செய்து உங்களை வெற்றி அடையும்படி உந்தி தள்ளுகிறார். அல்லேலூயா. அப்ப ரோடு ரொம்ப மோசமா இருக்குதுன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் நமக்கு தேவைப்படுகிறது. ஒரு சோதனை உங்களை சந்திக்கும் பொழுது அவர் இன்னும் அதிகமான வேலையை அவர் என்ன பண்றாரு? நமக்கு செய்கிறார். இப்ப நான் இங்க இப்படி போயிட்டே இருக்கிறேன். நான் சும்மா லேசா அப்படி சாயிறேன், தடுமாறுறேன். தடுமாறும்பொழுது எஸ்ரா என்ன பிடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் ரொம்ப பலத்தை பிரயோகம் பண்ண தேவையில்லை. ஏன்னா இப்படி சாய போகிறோம் பார்த்து அங்கிள் அப்படின்னு என்ன பண்றாரு? லேசா நம்மள பிடிக்கிறார். சரி, நான் கீழே விழுந்துடுறேன். இப்போ தரைக்கு கீழே விழுந்துறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன தூக்கணும்? அவர் தூக்கணும்னா எவ்வளவு பலனை உபயோகப்படுத்தணும்? அவருக்கு இருக்கிற மொத்த பலனும் பயன்படுத்த வேண்டும். ஏன்னா இப்போ நான் கீழே விழுந்திருக்கிறேன், என்ன தூக்கணும். அப்ப நான் சொல்றேன், உங்களுக்கு வாழ்க்கையில மோசமான தருணங்கள்ல உள்ள இருக்கிற ஆண்டவர் வல்லமையாக அவருக்கு இன்னும் அதிகமான கிரியை நடப்பிக்கிறார். உங்களை தூக்கி விடும்படியாக, உங்களை மேல் கொண்டு வரும்படியாக, உங்களுக்கு உதவி செய்யும்படியாக அவர் இன்னும் அதிகமாக உங்களுக்குள்ளே கிரியையை நடப்பிக்கிறார். சரி, இப்போ ரெண்டு விஷயம் பார்த்தோம். ஒன்று நடந்து போகிறது, இன்னொன்று சைக்கிளில் போகுது. சரி, இப்போ டூ வீலரில் போகிறோம்னு வச்சுங்க. காரில் போகிறோம், டூ வீலரோ காரோ இருக்கு. நம்ம சாதாரணமாக ஹைவேஸில் போனாக்கா அது சாதாரணமாக எல்லாருமே ஓட்டிடலாம். ஆனால் கொடைக்கானல், ஊட்டி போன்ற மலை பிரதேசங்களுக்கு போனோம்னா அதுக்கு ஸ்பெஷலாக டிரைவிங் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு ஸ்பெஷலாக கியர் கொடுத்துருப்பான். இந்த கியர்லேயே மலை ஏறுறதுக்குன்னு ஒரு கியர் இருக்கு. காரில் எல்லாம் என்ஜினில் செட் பண்ணி வச்சிருப்பான். அதை நார்மலாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் இந்த மலைப்பகுதிகளில் இருக்கிற வண்டிகள் அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா கியர் வச்சிருப்பான். அப்ப மேட்ல ஏறும்பொழுது வண்டி சாதாரண பிளெயின்ல இந்த சமனான பகுதியில் போற மாதிரி வண்டி போக முடியாது. மேலே ஏறணும், மேடு ஏறணும் பொழுது இன்னும் பயங்கரமா என்ஜின் நல்லா ஒர்க் பண்ணணும். அதனால என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் கியரை போட்டு மிதிக்க ஆரம்பிச்சோம்னா எங்கேயுமே நிக்காம வண்டி என்ன ஆகும்? போகும், ஆஃப் ஆகாது. நல்லா அது பாட்டுன்னு மேலே ஏற ஆரம்பிக்கும். அப்ப இந்த என்ஜின் எங்க இருக்குன்னா காருக்குள்ளவா தான் இருக்குங்க. ஹலோ, காருக்குள்ள என்ஜின் இருக்கு, கியர் பாக்ஸ் அது உள்ளவே இருக்கு, எல்லாம் உள்ளவே இருக்கு.
அந்த சூழ்நிலை வரும்பொழுது, மேடு ஏறணும்னு வரும்பொழுது என்ன பண்றோம், கியரை கரெக்டா சேஞ்ச் பண்ணி நம்ம எக்ஸலேட்டர் கொடுத்தா கரெக்டா மேடு ஏற ஆரம்பிக்கிறோம். நான் சொல்றேன், உங்களுக்குள்ள வாழ்க்கையில சில பிரச்சனைகள் உங்களை மோதி அடிக்கும் பொழுது, சோதனைகள் வரும்பொழுது, பிசாசு பலவிதமான அம்புகளை அக்னியாஸ்திரங்களை எய்யும் பொழுது, அந்த நேரத்தில் உள்ள இருக்கிற கடவுள் உங்களுக்கு ஞாபகம் வரணும். உள்ள பரிசுத்த ஆவியானவர் மூலமா கிறிஸ்து இருக்கிறார், அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அவர் என்னுடைய தேவன், எனக்குள்ள எஃபெக்சுவலா ஒர்க் பண்ணும்படி தான் அவர் வந்திருக்கிறாரு, அவருடைய வல்லமையை காண்பிக்கும்படி வந்திருக்கிறாரு. இந்த நேரத்தில் நான் சோர்ந்து போக மாட்டேன், பின்னடைவு ஏற்பட மாட்டேன், நான் பிசாசுக்கு என்ன விட்டு கொடுக்க மாட்டேன், அவனுடைய தோல்விக்கு நான் இணங்க மாட்டேன். நான் உள்ள இருக்கிற கர்த்தரோட கை கோர்த்து கொள்ள போறேன். அவர் சொல்லுகிறாரு, இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உன்னுடனே கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போவோம் அப்படின்னு சொல்லி என்ன மேல தூக்கிட்டு வர்றாரு. ஹல்லேலூயா. அப்ப பிரச்சனைகளை கண்டு துவண்டு போய்விடக்கூடாது, சோர்வுகளை கண்டு துவண்டு போய்விடக்கூடாது. சரி, இப்போ ஃப்ளைட்டுக்கு வருவோம். ஏரோப்ளைனில் போகும்பொழுது சாதாரணமாக ஒரு கால சூழ்நிலை இருந்துச்சுன்னா அது பாட்டுன்னு போகும். நம்ம சும்மா வீட்டில் சேரில் சோஃபாவில் உட்காந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஒன்றுமே தெரியவே தெரியாது. ஆனால் ரொம்ப அதிகமான கிளவுட் வருது, இடிக்குது, மின்னல் வருது அப்படின்னும் பொழுது கொஞ்சம் அப்படியே ஷேக் ஆகும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில் தான் என்ஜின் இன்னும் பவர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணும். என்ஜின் இன்னும் பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். நான் என்ன சொல்ல வரேன்னா, பிசாசு இந்த படத்தை நம்ம பார்க்க முடியாதபடி மறைச்சு வச்சிருக்கான். ஆவியானவர் உள்ள இருக்கிறாரு, அவர் மூலமா பரிசுத்த ஆவியானவர் மூலமா கிறிஸ்து எனக்குள்ள வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறாரு, அவர் எனக்குள்ள பவர்ஃபுல்லா ஒர்க் பண்ணுகிறாரு, கிரியேட்டிவான ஐடியாஸை கொடுக்கிறாரு. அது மாத்திரமல்ல, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டிசைரை, காட்லி டிசைர்ஸை கொடுக்கிறாரு. அந்த டிசைர்ஸை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு பவர் அவரே சப்ளை பண்றாருன்ற பிக்சரை அவனா பண்றான், மறைத்து வைத்திருக்கிறான். இன்னைக்கு இந்த பிக்சர் உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. மத்தேயு 14 அதிகாரத்தை திருப்போம். மத்தேயு 14 அதிகாரம், மேத்யூ சாப்டர் 14 25ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், 23ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையா இருந்தார். இயேசுவை பத்தி இங்க சொல்லிருக்கு. அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அலையப்பட்டது. இயேசு தனியா மலை மேலே ஏறிட்டாரு, சீஷர்லாம் இது படகுல போயிட்டாங்க, நதி உள்ள போயிட்டாங்க, கடல் மேல கடலுக்குள்ள போயிட்டாங்க. 25ஆம் வசனம், இரவின் 4ஆம் ஜாமத்தில் இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்துக்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறது சீஷர்கள் கண்டு ஆவேசம் என்று, கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலையினார்கள். ஐயோ குயோன்னு கத்துறாங்க. ஏன்னா பேய பார்த்துட்ட மாதிரி ஒரு பிரம்மி அவனுக்கு. யார் வந்து இயேசுதான் கடல் மேல நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. உடனே இவங்க பயப்படுறதை பார்த்தோன்னே, அலறதை பார்த்தோன்னே இயேசு சொன்னார், பயப்படாதீங்க, நான் தான், திடன் கொள்ளுங்கள், தைரியமா இருங்க. எங்க போச்சு உங்க தைரியம்? ஏன் சும்மா ஐயோ குயோன்னு கத்துறீங்க? ஒரு பிரச்சனை வந்த உடனே ஏன் இவ்வளோ அழுவுறீங்க? ஏன் எப்போ பார்த்தாலும் கூச்சல் போடுறீங்க? அமைதியாரு, நான் தான் வரேன் அப்படின்ற. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும். பேதுரு சொல்லிட்டாரு, நீங்க நடக்கிறீங்கன்னு நானும் நடக்க முடியுங்க, நான் நடந்து வரட்டும். அப்ப பாருங்க, கடல் மேல பேதுரு நடக்கிறதுக்கு இயேசு ஒரு வார்த்தையை சொல்றாரு. என்ன சொல்ற? வா அப்படின்ற. அது தவிர வேற எதுவுமே பேசல. வா அப்படின்ற ஒரு வார்த்தை அல்லது ஒரு எழுத்து அவன் கடல் மேல நடக்கிறதுக்கு போதுமானதா இருந்தது. இப்ப கடல் மேல இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டான். 29ஆம் வசனம், அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவின் இடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். இப்ப அப்படியே தண்ணி மேல காலை வச்சு என்ன பண்றான், அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பா நடக்கிறான். பேதுருக்கு ஒரே ஆச்சரியம், தண்ணி காலை வைக்கிறேன் ஆனா உள்ள போல, புவியீர்ப்பு விசை இருக்கு, நான் வெயிட்டு இந்நேரத்துக்கு உள்ள போயிருக்கணும், ஆனா உள்ள போல. இவனுக்கு ஒரே தெம்பா இருக்கு, ஒரே ஆச்சரியமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரே ஒரு அப்படியே ஸ்டைல நின்று அப்படியே இப்படி திரும்பி பார்க்கறான். 11 பேர் ரொம்ப ஸ்டைலா திரும்பி பார்க்கறான். பத்தியா, நான் கடல் மேலே நடந்துட்டேன், எவ்வளவு பெரிய அற்புதம். அப்படி திரும்பிட்டு இப்படி திரும்பின உடனே பார்த்தீங்கன்னா அந்த வசனம் சொல்லுகிறது, காற்று பலமா இருக்கிறதை கண்டு சீஷர்ல பார்த்துட்டு
அவன் ஸ்டைலா இருந்துட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா காற்று இப்போ பலமா வீசுது. பயந்து உள்ள பார்த்தீங்களா, ஒரு பயம் உள்ள வருது. ஐயோ, இவ்வளோ நேரம் நம்ம நடந்துட்டோம், ஆனா இப்ப காத்து பலமா வீசுதே, என்ன ஆகணும், நான் உயிர் பிழைப்பணும், மூழ்கிடுவனும் அப்படின்னு பயப்படாம பாருங்க. பயப்பட வேணும்னா மூழ்க ஆரம்பிக்கிறான். நான் சொல்றேன், நம்ம கூட வாழ்க்கையில ஐயோ இந்த பண பிரச்சனை வந்துடுச்சே, வியாதி வந்துடுச்சே, இந்த மாதிரி குடும்பத்தில் உள்ள சண்டை வந்துடுச்சே, பொருளாதாரத்தில் இவ்வளோ பெரிய குறைவும் தாட்சியம் வந்துடுச்சே, நான் என்ன பண்ணுவேன், இந்த கடன்ல மூழ்கிடுவோம் போல இருக்குது, இந்த சண்டையில மூழ்கிடுவோம் போல இருக்குது, சமாதானமே இருக்காது போல இருக்குது, என் வாழ்க்கையே அவ்வளவுதான் போல இருக்குது, எதிர்காலமே போச்சுங்க அவ்வளவுதான், இனிமேல் எந்திரிக்கவே முடியாது போல இருக்குதுன்னு அப்படி நம்ம பயப்படும் பொழுது உடனே கீழே போக ஆரம்பிக்கிறோம். அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். யாரை கூப்பிட்டான்? இயேசுவை கூப்பிட்டான். இயேசு எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்தாருன்னு தெரியாது. நான் நினைக்கிறேன் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இயேசு என்ன பண்ணாரு, உடனே வந்து என்ன பண்ண, தண்ணி மேலே ஓடி வந்து உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய், இவர் சொல்லிருக்கலாம் அப்படியே நில், மூழ்காதே, மேலே வா, இப்படிலாம் சொல்லிருக்கலாம். இல்ல, இப்ப அவர் வந்து பவர்ஃபுல்லா எஃபெக்டிவா ஒர்க் பண்ற டைமுங்க. இப்ப மூழ்கிட்டு இருக்கிறான், அவனுக்கு பெரிய ஆபத்து இருக்கு. இப்ப அவரே வரார், வந்து கையை பிடிச்சி தூக்குறாரு. நான் சொல்றேன், உங்களுக்கு பிரச்சனை வருகிற நேரங்கள்ல கர்த்தரே வராருங்க. அவர் வந்து நம்முடைய கரங்களை பிடித்து நம்மை தூக்கி விடுகிறார். கடன்ல மூழ்காதபடி, பயத்தில் அமிழ்ந்து போகாதபடி, வியாபாரத்தில் நொந்து போயிடாதபடி, லாஸ்ட்ல அப்படியே மூழ்கி போடாதபடி ஆசீர்வாதத்துக்கு நேரா தூக்குறாரு, சமாதானத்துக்கு நேரா தூக்குறாரு. அவரே இறங்கி வேலை செய்யறாரு. பேதுருக்கும் வெளியே இருந்தாரு, உங்களுக்கு எனக்கு இப்ப உள்ளவே வந்துட்டாரு. இப்போ இன்னும் எவ்வளவு நெருக்கமா வந்திருக்கிறாரு பாருங்க. அப்ப நான் சொல்றேன், இந்த பிசாசு மறைச்சு வச்சிருந்த இந்த படத்தை இன்னைக்கு நாம ரொம்ப நல்லா பார்க்கணும். அவர் எந்த வார்த்தையும் சொல்ல, அவரே வந்து ஒர்க் பண்றாரு, வந்து கரங்களை பிடித்து தூக்கி விடுகிறான். நான் சொல்றேன், என்னுடைய சுய முயற்சி கிடையாது. இந்த ஊழியத்தை நான் என் பலத்துல செய்ய முடியுமா? Not in my own strength. I cannot do and I will not do in my own strength. நான் செய்யவே மாட்டேன், செய்ய முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு நல்லா. இது ஏன் சுய பலத்துல, சுய அறிவுல, சுய ஞானத்துல எனக்கு வசனம் தெரிஞ்சதுனால இந்த ஊழியத்தை நான் செய்ய முடியாது. எனக்குள்ள ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவரும் நானும் சேர்ந்து இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். அவரும் நானும் சேர்ந்து உங்களுக்கு போதித்து கொண்டிருக்கிறோம். அவர் உள்ள இருந்து சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க இதை கேட்டு உள்ள இவர் இருக்கிறாருன்னு விசுவாசிச்சு இது அப்படியே கப்புன்னு பிடிச்சிட்டு, ஆமா என் கூட தாங்க அவர் இருக்கிறாரு, அவர் உள்ள வேலை செய்து கொண்டிருக்கிறார். இவ்வளவு நாள் நான் அறியாது இருந்தேன். யாக்கோபு சொல்றான், மெய்யாகவே இந்த ஸ்தலத்துல தேவன் இருக்கிறார், நான் இதை அறியாத இருந்தேன் பாருங்க. அப்ப நம்ம வந்து இதை நல்ல யோசிச்சு பார்க்கணும், சிந்திச்சு பார்க்கணும். இது சும்மா லேசான ஒரு காரியம் இல்லை. வாழ்க்கையில நாம வெற்றி பெறுவதற்கென்று கடவுள் உள்ள இருந்து நமக்காக வேலை செய்கிறாரு. இப்ப எனக்கு எல்லா கவலையிலிருந்தும் பயத்திலிருந்தும் ஒரு பெரிய விடுதலை வந்துச்சு. ஏன்னா என் முயற்சி கிடையாது, என்னுடைய சுய முயற்சி கிடையாது, கடவுள் எனக்குள்ள இருக்கிறாரு. சரி, இப்போ ஆம்பிளிஃபைட் வெர்ஷன்ல நம்ம பாதியில விட்டோம்ல, அந்த வசனத்துக்கு போவோம். அங்க வந்து அவர் சொல்ற, நாட் இன் யுவர் ஓன் ஸ்ட்ரென்த் ஃபார் இட் இஸ் காட் who is all the while, எல்லா நேரத்திலையும் effectually at work in you. அப்படின்னா என்ன அர்த்தம்ன்றத ஆம்பிளிஃபைட் கிளாசிக் வெர்ஷன்ல பிராக்கெட்ல, விதின் பிராக்கெட்ல கொடுத்திருக்காங்க. என்னன்னா, energizing you and creating in you the power and desire. உள்ள என்ன பண்றாருன்னா எனர்ஜைஸ் பண்றாரு, உள்ள ஒரு பெரிய சக்தியை தூண்டி விடுகிறார், ஒரு பெரிய டிசைரை உள்ள தூண்டி விடுகிறான். இப்ப எனர்ஜைசிங், அது அந்த வார்த்தை வந்து எந்தூசியாசம், அப்படி அந்த வார்த்தையோட கொஞ்சம் கனெக்ட் ஆகி வருது. எந்தூசியாசம், எந்து அப்படின்னு ரொம்ப உற்சாகமா அங்கங்க ஓடிட்டு இருக்கிறவங்க பார்த்தா ரொம்ப ஓவர் எந்துவா இருக்கிறார். எந்துனா என்ன அப்படின்னு சொன்னா, என் அப்படின்னா இன் அப்படின்னு அர்த்தம், ஐஎன் இன் அப்படின்னு அர்த்தம். தூ அப்படின்னு சொன்னா தியாஸ், கடவுள் உள்ள இருக்கிறாரு, இன் காட் அது அர்த்தம்.
அப்ப அவர் உள்ள இருக்கிறாரு. என்னத்துக்காக அவர் இருக்கிறாருன்னா, உள்ள அவர் வந்து எஃபெக்சுவலா ஒர்க் பண்றாரு அப்படின்னு அர்த்தம். என்ன எனர்ஜைஸ் பண்றாரு. எனர்ஜைசிங் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்னா, எனக்கு வந்து ஆக்கத்தை அளிக்கிறார். எனக்கு வந்து நான் திறம்பட இந்த வேலையை செய்யறதுக்காக, இந்த ஊழியத்தை, இப்ப நான் ஊழியம் செய்யறதுனால நான் இதை சொல்றேன், ஒரு உதாரணமா சொல்றேன். இந்த ஊழியத்தை நான் திறம்பட நான் செய்வதற்கு உள்ள இருந்து அவர் வேலை செய்யறார், திறம்பட ஒர்க் பண்றாரு. அவர் எனக்கு பெரிய ஊக்கத்தை அளிக்கிறார். அந்த ஊக்கத்தை செயல்படுத்துறதுக்கு அவர் எல்லா உதவிகளையும் எனக்கு செய்கிறார். எனர்ஜைசிங். பாருங்க, நம்ம மொபைல்ல பேசிட்டு இருக்கிறோம், எல்லாம் பார்க்குறோம், என்னென்னமோ பண்றோம். திடீர்னு பண்ண அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சார்ஜ் போயிடுது, எனர்ஜி எல்லாம் இப்போ அப்படியே போகுது. நான் பேசிட்டே இருக்கிறேன், பேசும்போது கொஞ்சம் கொஞ்சமா எனர்ஜி அப்படியே எக்ஸ்பென்ஸ் ஆகிட்டே இருக்குது, எனர்ஜி போயிட்டே இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. அப்ப இந்த பேசி முடிச்ச உடனே நான் என்ன பண்றேன், ஏதாவது தண்ணி குடிக்கிறேன், ஜூஸ் குடிக்கிறேன், அப்புறம் என்ன பண்றேன், ஏதாவது கொஞ்சமா நான் சாப்பிட்டுக்கிறேன். கொஞ்சமான்னு சொல்றான், நான் நல்லா சாப்பிடுறேன், ஏன்னா எனக்கு திரும்ப எனர்ஜி வேணும். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, அவர் உள்ளவே இருந்து என்ன எனர்ஜைஸ் பண்றாரு. எனக்கு எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் ஆகும்போது நான் எனக்கு என்ன பண்ற, உள்ள இருந்து எனக்கு ஆற்றலை பெருக்குகிறார். உள்ள இந்த ஆற்றல் பலுகி பெருகும்படி செய்யறாரு. இந்த வேலையை நான் திறம்பட முடிக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யறாரு. எனக்குள்ள அவர் கொடுத்திருக்கிற அந்த டிசைர்ஸ, காட்லி டிசைர்ஸ நான் ஃபுல்ஃபில் பண்றதுக்கு அவர் என்ன பண்றாரு, எனக்கு உதவி செய்கிறவனாய் இருக்கிறார். அப்ப என்னுடைய குடும்ப வாழ்க்கையில நான் திறம்பட இந்த குடும்பத்தை நிர்வகிக்கிறதுக்கு, திறம்பட இந்த குடும்பத்தை நான் நடத்துவதற்கு வேண்டிய எல்லா தெய்வீக சக்தியும் அவர் உள்ள கொடுக்கிறார். எனர்ஜைஸ் பண்றாரு. என்ன இந்த ஊழியத்தை செய்யறதுக்கு என்ன எனர்ஜைஸ் பண்றாரு. சூழ்நிலைகளை மேற்கொள்றதுக்கு எனக்குள்ள ஒரு பெரிய தெய்வீக சக்தியை உண்டு பண்ணுகிறார், உள்ள பண்றாரு அவரு. எல்லா சோதனைகளின் மத்தியிலும் நான் ஜெயிக்கிறவருக்கு என்ன பண்றாரு, அவர் எனக்கு உதவி செய்யறாரு. அப்ப என்ன பண்ணும், இதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். நாம் என்ன பண்ண வேண்டும், நன்றாக இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். சரி, இப்போ வந்து இந்த ஒரு பெரிய ஒரு ட்ரக் இருக்கு, பெரிய ட்ரக் இருக்கு. ட்ரக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்ல, ஒரு 10 வீல் 14 வீல் லாரி இருக்கு வச்சுக்கோங்க, ரொம்ப பெருசா இருக்கு. இந்த லாரி இப்ப நின்றுட்டு இருக்கு. இந்த லாரிக்கு உள்ள என்ன இருக்கு, என்ன இருக்கு உள்ள, என்ஜின் இருக்கு, இருக்கா, என்ஜின் இருக்கு. சரி, இப்ப இந்த என்ஜினை ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணணும்னா என்ன வேணும் நமக்கு, கீ வேணும் இல்லையா, நமக்கு ஒரு சாவி வேணும். அப்ப வந்து இந்த சாவி வந்து எவ்வளவு பெருசு, ட்ரக்கோட ரொம்ப பெருசா இருக்குமா, இல்லைங்க, அவ்வளோ பெரிய ட்ரக் ரொம்ப பெருசா இருந்தாலும் சாவி சின்னோண்டு தான் இருக்கும், இவ்வளோண்டு தான் இருக்கும், ரொம்ப சின்னது. அவ்வளோ பெரிய ட்ரக்கை ஸ்டார்ட் பண்றதுக்கு, அந்த என்ஜினை ஸ்டார்ட் பண்றதுக்கு, அவ்வளோ பவர்ஃபுல் என்ஜினை ஸ்டார்ட் பண்றதுக்கு சாவி ரொம்ப சின்னது தான், பெருசெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், ஒரு மனுஷன் இவ்வளோ பெரிய ட்ரக்கை, இவ்வளோ பவர்ஃபுல் என்ஜினை உள்ள வச்சு அவ்வளோ பெரிய ட்ரக்கை உண்டாக்கி அதை ஸ்டார்ட் பண்றதுக்கு வெறும் சின்ன கீயை வச்சு ஸ்டார்ட் பண்ணலான்னு அவன் சொல்லி இருப்பான்னு சொன்னா, தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், இந்த அண்ட சராசங்களை தம்முடைய வார்த்தையினால் உண்டாக்கின தேவன் நமக்குள்ள வந்து அவருடைய பவர் என்கிற என்ஜினை உள்ள வச்சிருக்கிறாரு. இப்ப அதுக்கான கீ என்ன பண்றாரு, ரொம்ப சுலபமா சின்னதா கொடுத்துக்கிறாரு. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் பட்டன் பிரஸ் பண்ணணும், அவ்வளவுதான். பிரஸ் பண்ணா என்ஜின் ஸ்டார்ட் ஆயிடும். அது எவ்வளவு பவர்ஃபுல் என்ஜினா இருந்தாலும் சரி, பட்டனை பிரஸ் பண்ணா அப்படியே ஸ்டார்ட் ஆகும், ஸ்டார்ட் ஆயிடும், அவ்வளவுதான். சின்ன பட்டன் பிரஸ் பண்ணா போதும். இப்ப நம்ம என்ஜினை எப்படி ஸ்டார்ட் பண்றது, எப்படி ஸ்டார்ட் பண்றேன்னா, ஆண்டவரே இப்ப நான் ஸ்டார்ட் பண்றேன் பாருங்க, கீயை போடுறேன். என்ன கீ, ஆண்டவருக்கு நன்றி சொல்றது தான் கீ. ஆண்டவரே, நீர் எனக்குள்ளே வல்லமையான விதத்திலே கிரியை நடப்பிக்கிறீர், ஆக்கப்பூர்வமான விதத்திலே நான் திறம்பட செயல்படுவதற்கு வேண்டிய தெய்வீக சக்தியை எனக்குள்ளே தருகிறீர், என்னை எனர்ஜைஸ் பண்ணுகிறீர், காட்லி டிசைர்ஸை தருகிறீர், அதை நிறைவேற்றதுக்கு வேண்டிய நல்ல ஒரு வல்லமையை, கடவுளுடைய சக்தி எனக்கு தருகிறீர். உமக்கு நன்றி, நீர் எனக்குள்ளே இருக்கிறீர். நான் நல்ல குடும்பத்தை நிர்வகிக்க, நல்ல குடும்பத்தை உருவாக்க, நல்ல ஊழியத்தை செய்து முடிக்க, என்னுடைய சூழ்நிலைகள் மத்தியிலே நான் வெற்றி பெற, என்னை எதிர்த்து வருகிற எல்லா சோதனைகள் மேல நான் ஜெயிக்க, எல்லா பாவத்தையும் நான் மேற்கொள்ள, பரிசுத்தமாய் வாழ நீர் எனக்குள்ள வல்லமையாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறீர். நீர் என் கரத்தை பிடித்திருக்கிறீர். நீர் என்னை விட்டு விலகிறதும் இல்லை, என்னை கைவிடுறதும் இல்லை. நன்றி ஆண்டவரேன்னு சொல்லும் போது என்ஜின் ஸ்டார்ட் ஆச்சு. நல்ல அவ்வளவுதான், கீ போட்டாச்சு.
இப்போ என் என்ஜின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, உங்க என்ஜின் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? நீங்க சொன்னீங்களா உங்க என்ஜின் ஸ்டார்ட் ஆயிடும் உடனே. இதுதான் கீ. ஆண்டவரே நன்றி ஆண்டவரே அப்படின்னு. கீ ரொம்ப சின்னதான். கீயை போட்டு முறுக்குனா என்ஜின் ஸ்டார்ட் ஆயிடும். அப்ப நிறைய பேர் சொல்றாங்க, ஆமாங்க பிரதர், நான் எவ்வளோ முயற்சி பண்ணிட்டேன், ஆனா இது ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. ரொம்ப முயற்சி பண்றாங்க, நானும் எவ்வளோ முயற்சி பண்ணிட்டேன், ஆனா குடும்பம் சரியா போக மாட்டேங்குது, ஊழியம் சரியா போக மாட்டேங்குது, சூழ்நிலைகள் ஒரு பெரிய வெற்றி அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி எதுவும் வெற்றி எடுக்க முடியல. என்னை எதிர்த்து வருகிற சவால்கள், சத்ருவனுடைய போராட்டங்களை ஜெயிக்க முடியல. நானும் எவ்வளோ ஸ்டார்ட் பண்றேன், ஆனா ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆயில் இல்லாமல் இருக்கும், அவ்வளோதான். ஆயில போய் போடணும், அவ்வளோதான். ஆயில்னா யார்? பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவரால நிரம்பினவர்களாக நாம் பேச வேண்டும். ஆயில், அவ்வளவுதான். சரிங்க, நான் சாவியம் போட்டேன், ஆயிலும் போட்டாச்சு, இருந்தாலும் அது ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஒருவேளை பெட்ரோல் இல்லாம இருக்கலாம். நேரா பெட்ரோல் ஸ்டேஷன்ல போய் நிக்க வச்சு என்ன பண்ணணும்? பெட்ரோல் போடணும். பெட்ரோல்னு என்னது? கடவுளுடைய வார்த்தை. கடவுளுடைய வார்த்தை ஃபில் பண்ணணும், இருதயத்தை நிரப்பணும், மனதை அதனால புதுப்பிக்கணும். கடவுளுடைய வார்த்தையை நாம பேசும்பொழுது இப்ப எல்லாம் கரெக்டா ஒர்க் ஆகும். கீ இருக்கு, ஆயில் வந்தாச்சு, பெட்ரோல் போட்டாச்சு, போட்டு பட்டனை பிரஸ் பண்ணோம்னா வண்டி ஸ்டார்ட் ஆயிடும். அவ்வளவுதான். என்ன அற்புதம் பாரு. பைலட்டு ஃப்ளைட்டை ஓட்டின்னு போயிட்டே இருக்கலாம், என்ன பிரச்சனை வந்தாலும் அவனு ஒன்று நல்லா தெரியும், என்ஜின் இது உள்ளதான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணணும்? ஏதோ ஒரு பட்டனை பிரஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஏன்? என்ஜின் பவர்ஃபுல்லாக ஒர்க் ஆகணும், அவ்வளோதாங்க. வாழ்க்கை பிரமாதமாக போக ஆரம்பிக்கும், பிஸ்னஸ் ரொம்ப நல்லா போக ஆரம்பிக்கும். கடவுளுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நாம நிச்சயமாக வாழ முடியும். கர்த்தர் சொல்ற, நீ மனுஷன் எனக்கு தெரியும்பா, நீ எல்லா இடத்துலையும் உன்னால சக்சஸ்ஃபுல்லா வர முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீ மனுஷன், இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிற, அது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும்ன்றார். யோவான் 5ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்துல அவர் சொல்றார், என்னை அல்லாமல் நீங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது, செய்ய முடியாதுன்றார். நான் இல்லாம நீங்க ஏதோ செய்ய முடியாதுன்றாரு. அப்புறம் அவர் சொல்றார், நானு திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். அப்ப என்ன பண்ணும்? செடியானது கொடியில நிலைத்திருந்தால் அது என்ன பண்ணும்? கனி கொடுக்கும், அந்த பவர் இங்க சப்ளை ஆகும். நம்ம வேலை என்ன? நிலைச்சிருக்கணும். நான் கேட்கிறேன், இப்போ ஒரு செடி இருக்குது, அந்த செடியில ஒரு கிளை இருக்கு, மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, மரத்துல அந்த கிளை இருக்கு. ஒரு வாரத்துல எத்தனை நாள் அந்த கிளை அந்த மரத்தோட இணைஞ்சிருக்கு? வெறும் திங்கள் புதன் வெள்ளி மட்டுமா? 3 நாள் மட்டும்? வாரத்துல 3 நாள் மட்டுமா? இல்லங்க, எல்லா நாளுமே அது இணைஞ்சுதான் இருக்கு. அந்த இணைப்பை கர்த்தர் ஏற்படுத்திட்டாரு. அவர் செடியா இருக்கிறார், நாம கொடியா இருக்கிறோம். அவர் உள்ள வந்துட்டாரு, நாம் அவருக்குள்ள இருக்கிறோம், அவர் நமக்குள்ள இருக்கிறாரு. கர்த்தருடைய ஆவியானவர் என்னுடைய ஆவியோட கூட ஒன்னாயிட்டாரு. நாங்க 2 பேரும் ஒரே ஆவி ஆயிட்டு இருக்கிறோம். உங்களுடைய ஆவியோட கூட அவருடைய ஆவி வந்திருக்கிறார் ஆவியானவர். நீங்களும் அவரும் ஒரே ஆவியா இருக்கிறீர்கள். ஒன்னாயாச்சு, பிரிக்க முடியாத அளவு ஒன்னாயாச்சு. இப்ப அவருக்குள்ள இருந்து பவர் அப்படியே என்ன பண்ணுது? நமக்கு வருது. அவருக்குள்ள இருந்து சரீர சுகம் நமக்கு வருது. அவருக்குள்ள இருந்து பரிசுத்தம் நமக்கு வருது. அவருடைய ஜீவன் அவர் மூலமா நமக்கு ஜீவன் வருது. அவருடைய நீதி நமக்கு சப்ளை ஆகுது. ஏன்னா இது இணைஞ்சிருக்கு, அவ்வளவுதான். செடியில கொடி என்ன பண்ணிக்கிறது? இணைஞ்சிருக்கு. ஐ ஆம் த ட்ரூ வைன் அண்ட் யூ ஆர் த பிரான்சஸ் அப்படின்றாரு. பிரான்ச் எப்பவுமே என்ன பண்ணு? 24 மணி நேரமே இணைஞ்சிட்டே தான் இருக்குது. காத்தடிச்சாலும் சரி, மழை பெஞ்சாலும் சரி, இடி அடிச்சாலும் சரி, மின்னல் வந்தாலும் சரி, வெள்ளம் வந்தாலும் சரி, வெயில் அடிச்சாலும் சரி, எப்பவுமே இணைஞ்சிருக்கு. நான் சொல்றேன், நாமும் அவரும் பிரிக்க முடியாத அளவுக்கு இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் உள்ள இருக்கிறாரு. அவர் நம்மளை விட்டு விலகவே மாட்டாரு, கைவிடவே மாட்டாரு. சில நேரங்களில் பிசாசு என்ன பண்றான்? நம்ம தனியா இருக்கிறது மாதிரி ஒரு பிக்சரை நமக்கு கொடுக்குறோம். அவ்வளவுதான், கடவுள் உன்னை கைவிட்டாரு, எதிர்காலமே காலி, உன்னால இந்த விஷயத்துல ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது, இந்த விஷயத்துல நீ ஜெயிக்க முடியாது, உனக்கு வேலை கிடைக்காது, இந்த படிப்பை உன்னால படிச்சு முடிக்க முடியாது, இதுக்கெல்லாம் நிறைய பவர் வேணும், நிறைய ஞானம் வேணும், நிறைய அறிவு வேணும், இந்த ஊழியத்தை உன்னால செய்ய முடியாது, இந்த பிரசங்கத்தை உன்னால பண்ண முடியாது, இந்த வேலையை உன்னால திறம்பட செய்ய முடியாது அப்படின்னு பிசாசு என்ன பண்றான்? பலவிதமான எண்ணங்களை, பிற்போக்கான எண்ணங்களை கொடுக்கிறான், தோல்வியின் எண்ணங்களை கொடுக்கிறான், அவிசுவாசத்தின் எண்ணங்களை கொடுக்கிறான், தைரியத்தின் எண்ணத்தை கொடுக்கிறான், பயத்தை உள்ள கொடுக்கிறான், கவலையை கொடுக்கிறான். பேதுரு மாதிரி நம்ம என்ன பண்றோம்? பயப்பட ஆரம்பிக்கும். ஐயோ அவ்வளவுதான் போலவுது, நம்மளால முடியாது. நானும் சொல்றேன், உங்களால முடியாது. அவரே சொல்லிட்டாரு, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும்
செய்ய முடியாது. ஆனால் அதே வேத புஸ்தகம் சொல்ற, வித் காட் ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள் ஃபார் மீ. ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள் ஃபார் மீ அப்படின்றாரு. எப்படி? என் சுயபலமா இல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. through Christ who strengthens me. கிறிஸ்துவின் மூலமாக எனக்கு என்ன பண்றாரு? அவரு வல்லமையை கொடுக்கிறாரு, பலனை கொடுக்கிறாரு. அவருக்கு நல்லா தெரியுது மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பா இருக்கிறது. காலையிலே பூக்குறான், மாலையில் வெயில் ஏறினோன்னா அது என்ன பண்ணுது? வாடி போது தூக்கி நெருப்புல போடுறாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இருந்த இடமே தெரியவே தெரியாது. அவருக்கு நல்லா தெரியுது மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பா இருக்குது. நாம ஒரு மனுஷன் தெரியும் அவருக்கு. நம்ம மண் என்று நினைவு கூறுகிறான்னு சொல்லி இருக்கிறார். ஆனா இந்த மண் பாண்டத்துல அவருடைய பொக்கிஷத்தை பெற்று இருக்கிறோம். உள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் மூலமா கிறிஸ்து வந்து வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். பிதாவானவர் உள்ள இருக்கிறாரு. உள்ள எஃபெக்சுவலா ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறாரு. உள்ள நல்ல காட்லி டிசையர்ஸ அவர் உருவாக்குறாரு. ரொம்ப மோசமான கால சூழ்நிலைகள் கூட, என் வாழ்க்கையின் மிக மோசமான புயல் வீசுற நேரங்களில் கூட, இருட்டான நேரங்களில் கூட அவர் உள்ள அற்புதமாக வேலை செய்கிறார். அப்ப நாம் என்ன பண்ணோம்? கர்த்தரை பார்த்து சொல்லணும், ஆண்டவரே நீர் தான் என்னுடைய எனர்ஜி, நீர் தாங்க என்னுடைய வல்லமை, நீர் தான் என்னுடைய பலன். இந்த பலன் குன்றவே குன்றாது. இந்த பலன் எனக்குள்ள ட்ரை ஆகவே ஆகாது. யூ ஆர் மை ஸ்ட்ரென்த், யூ ஆர் மை பவர், யூ ஆர் மை எனர்ஜி. இப்படி சொல்லணும். சொல்லும் பொழுது ஒரு பெரிய எனர்ஜி நம்மளுக்கு வர ஆரம்பிக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர் எனர்ஜைஸ் பண்றது மட்டும் இல்ல, கிரியேட்டிங், energizing and creating in you the power and desire. உள்ள என்ன பண்றாரு? கிரியேட் பண்றாரு. ஒவ்வொரு நாளும் உள்ள புதிய புதிய ஆசைகளை அவர் உண்டு பண்ணுகிறவராய் இருக்கிறார். உள்ள தேவன் இருக்கிறார், உள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். எண்ணம் வரும்பொழுது உள்ள பரிசுத்த விருப்பங்கள் உள்ள மேலோங்க ஆரம்பிக்கிறது. மற்றதெல்லாம் கீழே படுக்க ஆரம்பிக்குது, தோல்வி அடைய ஆரம்பிக்குது. பாவத்தை செய்யணும், பாவத்தை பார்க்கணும், அசுத்தமான வாழ்க்கைக்குள்ள போகணுன்ற எண்ணெல்லாம் மட்டுப்படுது. கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்க ஆரம்பிக்குது. ஏன்னா he is creating new desires in my heart. உள்ள புதிய விருப்பங்களை, புதிய புதிய விருப்பங்களை உண்டாக்குறவராக இருக்கிறார். பிசாசை துரத்துறதுக்கான விருப்பங்களை உண்டாக்குறார். வியாதியஸ்தரை சொஸ்தமாக்கக்கூடிய விருப்பங்களை அவர் உண்டாக்குறார். தோல்வியிலிருந்து வெற்றிக்கு நேராக நடத்தக்கூடிய ஒரு பெரிய விசுவாசத்தை, உள்ள புதிய காரியங்களை அவர் என்ன பண்றாரு? உருவாக்குகிறவராய் இருக்கிறார். அப்ப நான் என்ன சொல்றேன்? கர்த்தர் எல்லா நேரத்திலும் அவருடைய விருப்பங்களை என்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய இருதயத்திலும் உருவாக்குகிறவராய் இருக்கிறார். ஒவ்வொரு நல்ல விருப்பங்களையும், வேதாம விருப்பங்களையும், ஊழியத்தின் விருப்பங்களையும், வெற்றியின் விருப்பங்களையும் அவர் எனக்குள்ள உருவாக்குறார். நான் உருவாக்கிக்கிறது கிடையாது. கடவுள் எனக்குள்ள இருந்து என்ன பண்றாரு? அவர் உருவாக்குறார். அந்த ஒவ்வொரு விருப்பத்தையும் எனர்ஜைஸ் பண்றாரு. உருவாக்குறது மட்டும் இல்ல, காட்லி டிசைரை கொடுக்கறது மட்டும் இல்ல, அவர் என்ன பண்றாரு? அந்த டிசைர் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு, நிறைவேறதுக்கு வேண்டிய எல்லா பவரையும் கூடவே கொடுக்கிறார். நான் சொல்றேன், கர்த்தர் ஒரு விருப்பத்தை உங்களுடைய இருதயத்திலே அவர் உருவாக்குவார்னு சொன்னா, அதை நிறைவேற்றத்துக்குரிய வல்லமையும் அவர் சப்ளை பண்ணுகிறார். வெறும் விருப்பம் மட்டும் இல்ல, அதை நிறைவேற்றி முடிக்கிறதுக்கான பவர் சப்ளையும் அவர் நமக்கு தருகிறார். அப்ப அவர் நமக்கு கொடுக்கிற எல்லா ஒவ்வொரு விருப்பங்களையும் அவருடைய வல்லமை நமக்குள்ளாக நிறைவேற்றுகிறதாய் இருக்காது. விருப்பம் எவ்வளவு பெருசோ அந்த அளவுக்கு பவரும் பெருசா இருக்கிறது. விருப்பம் பெருசா இருந்து பவர் சின்னதா இருந்தா முடியாது. விருப்பம் பெருசாக்கும் பொழுது அவருடைய பவரும் என்ன பண்ணுகிறது? பெருசாக்குகிறது. பெருசாக அவர் கொடுக்கிறார். இப்ப நல்லா கவனிங்க, அந்த விருப்பம் கர்த்தரிலிருந்து வருது அப்படின்றது நமக்கு நல்லா தெரிஞ்சிச்சுன்னா, அதை நிறைவேறத்துக்குரிய வல்லமையும் அவர் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். உள்ள அவருடைய சித்தம், அவருடைய விருப்பம், அவருடைய நோக்கம், அதை கொடுக்கிறார். விருப்பத்தை கொடுக்கிறார், கூடவே அதை நிறைவேற்றத்துக்குரிய வல்லமையும் அவர் கொடுக்கிறார். உள்ள அந்த பெரிய வாஞ்சையை கொடுக்கிறார். என்னென்னத்துக்கு கொடுக்கிறார்? ஒரு சந்தோஷமான ஒரு குடும்பத்தை நாம அமைக்கிறதுக்கு அவர் நமக்கு உள்ள ஒரு பெரிய டிசைரை கொடுக்கிறார். பெரிய விருப்பம். இதெல்லாம் நிறைய குடும்பங்கள சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, செழிப்பு இல்லை, ஒரே சண்டை இருக்கு, பிரச்சனை இருக்கு, பகை இருக்கு, விரோதம் இருக்கு, கசப்பு இருக்கு, வைராக்கியம் இருக்கு, மூர்க்கம் இருக்கு,
கூக்குரல் இருக்கு, பார்த்துருக்கீங்களா? கூக்குரல், எப்போ பார்த்தாலும் சண்டை, எப்போ பார்த்தாலும் கூச்சல், குழப்பம். குடும்பங்கள் அந்த மாதிரி இருக்கு. ஆனா ஒரு சந்தோஷமான குடும்பத்தை உருவாக்கக்கூடிய ஒரு விருப்பத்தை ஆண்டவர் நமக்குள்ள கொடுக்கிறாரு. அதுதான் அவருடைய விருப்பம். குடும்பம் சந்தோஷமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும், கூச்சல் இருக்கக்கூடாது, குழப்பம் இருக்கக்கூடாது, நிம்மதி இருக்கணும், மகிழ்ச்சி இருக்கணும். நம்ம பாடுறோம் பாருங்க ஒரு பாட்டு, இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, இன்பம் உண்டு, சமாதானம் உண்டு, வெற்றி உண்டு, துதி பாடல் உண்டு, பாவம் இல்லை, சாபம் இல்லை, பசியும் இல்லை, வேதனை இல்லைங்க. ராஜாதி ராஜா என்றென்றும் அவர் ஆட்சி செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். அந்த மாதிரி ஒரு நல்ல குடும்பத்தை உருவாக்கத்துக்கான ஒரு டிசையரை உங்களுக்குள்ள கொடுக்குறாரு. நான் சொல்றேன், உங்க குடும்பம் ரொம்ப மோசமா இருக்கா, எப்போ பார்த்தாலும் சண்டையா இருக்கா, எப்போ பார்த்தாலும் கூச்சலும் குழப்பமா இருக்கா, இந்த விருப்பத்தை, ஆண்டவருடைய விருப்பத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே நல்ல குடும்பமா இருக்கணும், என் குடும்பம் ரொம்ப வெற்றிகரமான குடும்பமா இருக்கணும், சமாதானமான குடும்பமா இருக்கணும், சந்தோஷமான குடும்பமா இருக்கணும். அந்த விருப்பத்தை நீர் எனக்கு கொடுக்கிறீர். இந்த விருப்பத்தை என்னுடைய விருப்பமாக ஆக்கிக் கொள்கிறேன். இந்த விருப்பத்தை என் விருப்பமா ஆக்கிக் கொள்ளும்போது இந்த நல்ல குடும்பத்தை உருவாக்குறதுக்கு வேண்டிய தெய்வீக சக்தியை நீர் எனக்கு தருகிறீர். டிசைரை மட்டும் தரதில்ல, கூடவே அந்த பவரையும் தர்றாரு. நல்ல குடும்பம் உருவாயிடும் கண்டிப்பா. அது மட்டும் இல்ல, கர்த்தருக்காக ரொம்ப வல்லமையான ஒரு சாட்சியாக இருக்கிறதுக்காக அவர் நமக்குள்ள ஒரு பெரிய விருப்பத்தை கொடுக்கிறார். கர்த்தருக்காக ஒரு வல்லமையான சாட்சியா இருக்க முடியாது. இவ்வளவு நாள் நம்ம எதுவுமே சொல்லாம இருக்கலாம், ஆண்டவர் பத்தி நம்ம எதுவும் சொல்லாம இருக்கலாம். ஆண்டவர் நல்லவர், வல்லவர், இங்க ஒரு நல்ல சபை இருக்கு, இதெல்லாம் எதுவுமே சொல்லாம இருக்கலாம். ஆனா இப்ப அவருக்காக ஒரு பவர்ஃபுல் விட்னஸா வாழ்றதுக்கு ஒரு பெரிய விருப்பத்தை கொடுத்தா அதை நம்ம விருப்பமா மாத்திக்கணும். போய் சொல்லணும், நம்ம பக்கத்து வீடு, எதிர் வீடு, கஷ்டத்துல நஷ்டத்துல இருக்கிறவங்கள போய் சொல்லணும், வாங்க சபைக்கு வாங்க, அங்க ரொம்ப நல்லா போதிக்கிறாங்க, நீங்க வாங்க, வாழ்க்கை மாறும், ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாரு. இந்த மாதிரி வாழ தேவையில்லை, சமாதானத்தோட வாழலாம், வெற்றியோட வாழலாம், சுகத்தோட வாழலாம். அப்ப பவர்ஃபுல் விட்னஸா இருக்கும்படியான விருப்பத்தை தருகிறார். அது மாத்திரமல்ல, அற்புதங்களை செய்யும் சக்தியை உள்ள ஒரு விருப்பமா தராரு. நம்ம மூலமா கடவுள் பல அற்புதங்களை செய்யறாரு. நான் இங்க நிறைய பேர் இருக்கீங்க, அவங்கலாம் போய் அவங்க ஜெபம் பண்ணி பெரிய அற்புதங்கள்லாம் நடந்திருக்கு, பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் நடந்திருக்கு. நான் சொல்றேன், இன்னும் வரும் நாட்களில் அப்படிப்பட்ட பெரிய அற்புத கிரியைகளை செய்கிற ஒரு விருப்பத்தை உங்களுக்குள்ள அவர் உண்டாக்குறவராக இருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்குரிய விருப்பத்தை அவர் உங்களுக்கு கொடுக்கும்போது அதை என்ன பண்ணணும், எடுத்து நம்ம விருப்பமாக்கணும். ஆமா, நான் கர்த்தருக்காக வாழப்போகிறேன், இந்த மாதிரி அசுத்தமான வாழ்க்கையை நான் வாழ போறது கிடையாது, நேரம் ஏதோ ஒன்று பண்ணின்னு இருக்கிறது போறது கிடையாது. கர்த்தருக்காக நான் ஆக்கப்பூர்வமான வேலைகளை செய்ய போறேன். என் குடும்பத்தை அவர் ஆசீர்வச்சிக்கிறார், என் வேலையை ஆசீர்வச்சிக்கிறார், என் படிப்பை ஆசீர்வச்சிக்கிறார், என் வாழ்க்கை ஆசீர்வச்சிக்கிறாரு. இது இப்படியே இருக்கணும்னு விரும்பல, நான் முன்னேறணும்னு விரும்புறாரு, பெரிய லெவலுக்கு வரணும்னு விரும்புறாரு. ஆகவே நான் அதுக்கேற்ற வேலைகளை செய்வேன், என் நேரத்தை கரெக்டா மேனேஜ் பண்ணுவேன். நான் ஐ கேன் ஹேண்டில் மை டைம் அண்ட் ஐ வில் கிவ் மை ப்ரையாரிட்டி டைம், பிரைம் டைம் டு காட். முதன்மையான நேரத்தை நான் கடவுளுக்கு கொடுப்பேன். பரிசுத்த வாழ்க்கை வாழ்றதுக்கு என்னென்னலாம் வேணுமோ அதையெல்லாம் நான் செய்வேன். ஏன்னா அந்த விருப்பத்தை அவர் எனக்குள்ள கொடுத்திருக்கிறார். அப்ப நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு வெளியே இருக்கிற வல்லமை கிடையாது, நம்ம வெளியே இருக்கிற வல்லமெல்லாம் நிறைய பார்க்கிறோம். இந்த வல்லமை வெளியே இல்ல, உள்ள இருக்கிறது. உள்ள நோக்கி பார்க்க ஆரம்பிக்கணும். எத்தனை பேர் சொல்லுங்க, நான் நோக்கி பார்க்க ஆரம்பிப்பேன். அவர் உள்ள நோக்கி பார்க்கும்பொழுது, அவரை நோக்கி பார்க்கும்பொழுது அந்த பவரை இன்க்ரீஸ் பண்ண அவரால் முடியும். சோதனையான நேரங்கள், பிரச்சனையான நேரங்கள்ல அவர் நமக்கு பெரிய உதவிகளை நிச்சயமாக அவர் செய்ய முடியும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். இந்த பிரசங்கத்தினுடைய தலைப்பின God is working at me, working in me. எனக்குள்ள ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். உங்களுக்குள்ள ஒரு வேலை செய்கிறார். நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கேட்ட சத்தியத்திற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மண்டை நாங்கள் வருவோம். இந்த அற்புதமான மனமகிழ்ச்சியின் நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் எனக்குள்ளே உண்டாக்குகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லுகிற உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. Not in my own strength, Lord, for it is God who is all the while effectually at work in you. ஆண்டவரே, எல்லா நேரங்களிலும் எங்களுக்குள்ளே நீர் திறம்பட வேலை செய்து கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை எனர்ஜைஸ் பண்ணுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு ஆக்கத்தை தருகிறதற்காக, வெற்றியை தரும் விதத்திலே
எங்களுக்குள்ளே நீர் கிரியை நடப்பிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளே உம்முடைய விருப்பங்களை தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வெறும் விருப்பத்தை கொடுத்து அப்படியே விடுறதில்லை, அந்த விருப்பம் நிறைவேறுவதற்கு வேண்டிய வல்லமையை நீர் எங்களுக்கு தருகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. தகப்பனே ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவர் எனக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். எனக்குள்ள அவர் பணியாற்றுகிறார். எனக்குள்ள அவர் வேலை செய்கிறார். எனக்குள்ள அவர் கிரியை செய்கிறார், கிரியை நடப்பிக்கிறார். என்ன கிரியை? உள்ள அவருடைய சித்தம், அவருடைய விருப்பத்தை எனக்கு கொடுக்கிறாரு. அவர் எனர்ஜைஸ் பண்றாரு, கிரியேட் பண்றாரு. காட்லி டிசைர்ஸை கிரியேட் பண்றாரு. தெய்வீக விருப்பங்களை எனக்குள்ள உண்டாக்குகிறார். நான் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழும்படி, நீதியான வாழ்க்கை வாழுகிறதுக்கான விருப்பம், தேவனுக்கென்று எரிந்து பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கை வாழுகிற ஒரு விருப்பத்தை அவர் எனக்கு தராரு. இந்த வாழ்க்கையில நான் செழிப்பா ஆசீர்வாதமா வாழ்றதுக்கு, சுகமா பலனா வாழ்றதுக்கு வேண்டிய விருப்பத்தை அவர் எனக்கு தராரு. விருப்பத்தை மட்டும் இல்ல, அந்த விருப்பத்தோடு கூட அவர் அந்த விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய பவரையும் எனக்கு சப்ளை பண்றாரு. இந்த உலகத்துல நான் இதே மாதிரி இருக்க மாட்டேன், நான் என் குடும்பத்தை சந்தோஷமான குடும்பமா ஆக்குவேன். அதுக்குரிய பவர் அவர் எனக்கு தருவாரு. நான் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வேன், நீதியான ஒரு வாழ்க்கை வாழ்வேன், நேர்மையான ஒரு வாழ்க்கை வாழ்வேன், கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வேன், அவருக்காக வல்லமையான சாட்சியாக வாழ்வேன், அவரை பற்றி நிறைய பேருக்கு நான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட விருப்பத்தை அவர் கொடுக்கிறாரு. அதை விட்னஸ் பண்றதுக்கான பவரையும் எனக்கு தராரு. அவர் என்னோடு கூட இசைந்து இணைந்து ஒரே ஆவியா இருக்கிறாரு. அவரை நானும் பிரிக்க முடியாத அளவுக்கு ஒன்றாய் இருக்கிறோம். இந்த வல்லம் எனக்குள்ளதான் வேலை செய்யுது. என் வாழ்க்கையின் இருளான நேரங்களில் அவர் ரொம்ப வல்லமையா வேலை செய்யறாரு. அவர் முழு வல்லமையை உபயோகப்படுத்துறாரு. பேதுரு நடக்கணும்னா வான்னு சொன்னா போதும், ஆனா அமிழும் பொழுது அவரே கையை பிடிச்சு தூக்குறாரு. அவர் எனக்குள்ளதான் இருக்கிறாரு. நான் அமிழும் பொழுது கூட அவர் என்னை கரம் பிடிச்சு தூக்குவாரு. அவர் ரெடியா இருக்கிறாரு. நான் என்ன பண்ணோம்? ஆண்டவரே, நீர் எனக்குள்ள இருக்கிறீர் என்பதை நான் அங்கீகரிக்கிறேன், விசுவாசிக்கிறேன். எனக்குள்ளதான் இருக்கிறது. இந்த என்ஜின் வல்லமை எனக்குள்ள இருக்குது. நான் வெறும் கீயை போடணும், நன்றின்னு சொல்லணும். இதை ஏற்றுக்கொண்டு நன்றின்னு சொன்னா போதும், இந்த கீயை போட்டு ஆன் பண்றேன். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருக்கிறதுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தையினாலே என் இருதயத்தையும் மனதையும் நிரப்புற. ஆண்டவரே, பெட்ரோலை போடுறேன். இப்ப கீ இருக்கு, என்ஜின் இருக்கு, ஆயில் இருக்கு, பெட்ரோல் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஸ்டார்ட் பண்ண உடனே வண்டி என்ஜின் ஸ்டார்ட் ஆகி எல்லா இடத்துலையும் அது முன்னேறி செல்லுகிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கை அது மாதிரி முன்னேறுகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஜனங்கள் இந்த வார்த்தையை பிரயோகப்படுத்தும் பொழுது தங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே வெற்றி மேல் வெற்றி பெறட்டும். ஆண்டவரே, சாதனைகள் பல புரியட்டும். ஆண்டவரே, உமக்காக அவர்கள் வாழட்டும். ஆண்டவரே, பரிசுத்த வாழ்க்கை வாழட்டும், நீதியான வாழ்க்கை வாழட்டும், உண்மையான வாழ்க்கை வாழட்டும், நேர்மையான ஒரு வாழ்க்கை வாழட்டும், விசுவாசமான ஒரு வாழ்க்கை வாழட்டும், கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழட்டும், வல்லமையான சாட்சிகளாக வாழட்டும், குடும்பத்தை அற்புதமாக கட்டி எழுப்பட்டும், செழிப்பிலும் ஆசீர்வாதத்திலும் வளரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். மக்களை ஆசீர்வதிக்கிறேன். துதிகான மகிமை எல்லாவற்றும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் பாதுகாவலும் வழிநடத்தலும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு சென்று வாருங்கள். பின்பாக உங்களுக்காக ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் வைக்கப்படுறது, காப்பி இருக்கு. நீங்க சாப்பிட்டுட்டு ஒருவர் வாழ்த்தி செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு பாடலை பாடி நாம் கலந்து செல்வோம். யெகோவா ராஃபா, சுகத்தை தருபவர், வியாதிகள் இன்று எனக்கில்லையே. யெகோவா ராஃபா, என் பலனானதால் வாதை நோய்களும் எனக்கில்லையே. சிலுவையில் எனக்காய் ஜீவனை தந்ததால் எகிப்தின் ரோகங்கள் எனக்கில்லையே. மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்ததால் மரண பயமும் எனக்கில்லையே. உம்மை நம்புவோருக்கு பயம் இல்லையே, உம்மை தேடுவோருக்கு குறை இல்லையே. உம்மை நம்புவோருக்கு பயம் இல்லையே, உம்மை தேடுவோருக்கு குறை இல்லையே.
உம்மை நம்புவோருக்கு பயம் இல்லையே, உம்மை தேடுவோருக்கு குறை இல்லையே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு சென்று பாருங்கள். God bless you all.